Hi, hello friends. Welcome to Maya English Lessons. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆட்ரியன் சிசிலி ரிச் எழுதின ஸ்னாப்சாட்ஸ் ஆஃப் அ டாட்டர் இன் லா அப்படிங்கிற போயத்தை பார்க்க போகிறோம். பிஃபோர் கெட்டிங் இன் டு தி வீடியோ, நம்ம சேனலுக்காக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு தி போயம். நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்ரியன் சிசிலி ரிச் இவங்க வந்து May 16, 1929 பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு அமெரிக்கன் போயட், எஸ்ஸேயிஸ்ட் அண்ட் ஃபெமினிஸ்ட். இவங்க அவங்களுடைய போயட்டிக் ஒர்க்ஸ்க்காக 20th சென்ச்சுரியோட செகண்ட் ஹாஃபில் ரொம்ப மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் போயட் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இவங்க வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் போயட். ஸோ இவங்க போயத்தில் நிறைய ஃபெமினிசம் பற்றி எழுதியிருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு லெஸ்பியன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒர்க்ஸ் எழுதின ஒரு போயட். அதுக்காக இவங்க லெஸ்பியன் கண்டனம் அப்படின்ற ஒரு வேர்டையே வந்து காயின் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் போயம் கலெக்ஷன் வந்து அ சேஞ்ச் ஆஃப் வேர்ல்ட். இந்த போயத்தை வந்து W.H. Auden ஹேல் சீரீஸ் ஆஃப் யங்கர் போயட்ஸ் அவார்டுக்கு வந்து நாமினேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரே அந்த கலெக்ஷனுக்கு வந்து இன்ட்ரடக்ஷனும் எழுதியிருக்காரு. இவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேஷ்னல் மெடல் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெடலை வந்து டிக்ளைன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த போயத்தை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போயத்தோட டாபிக் வந்து ஸ்னாப்சாட்ஸ் ஆஃப் டாட்டர் இன் லா. இதோடைய ஆத்தர் வந்து ஆட்ரியன் சிசிலி ரிச். இது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது. இந்த போயம் வந்து ஒரு ஃபுல்லி ஃபெமினிஸ்டிக் வியூ இருக்க போயம். இதில் 2 கேரக்டர்ஸ் வருவாங்க. ஒருத்தங்க வந்து மதர் இன் லா, இன்னொருத்தங்க டாட்டர் இன் லா. இந்த போயம் வந்து ஒரு மதர் இன் லாக்கும் ஒரு டாட்டர் இன் லாக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை டிஸ்கிரைப் பண்ணுது. இதில் ஸ்பீக்கர் வந்து டாட்டர் இன் லா. இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம ஆத்தரே வச்சுக்கலாம். ஸோ ஆத்தர் தான் டாட்டர் இன் லாவாக இருந்துட்டு அவங்க மதர் இன் லாவை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்க மதர் இன் லா இப்போ எப்படிப்பட்ட உமனாக இருக்காங்க, அவங்க எங்கேஜில் இருக்கும்போது எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க மதர் இன் லாவால் இவங்களுக்கு என்னென்ன ஒரு ப்ரெஷர் வருது, டிப்ரெஷன் வருது அப்படின்னும் இதில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய தீம்ஸ். இந்த தீம்ஸை நான் இப்போ சொல்லிடுறேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் போயம் பார்க்கும்போது இந்த தீம்ஸில் எங்கே ரிலேட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதர் இன் லா அண்ட் டாட்டர் இன் லா ரிலேஷன்ஷிப். செகண்ட் வந்து ஃபெமினிஸ்ட் லிபரேஷன், பேட்ரியாரிக்கல் ஒப்ரெஷன், ஃபீமேல் எக்ஸ்பீரியன்ஸ், ஜெண்டர் கேப். இது எல்லாமே நான் போயம் போகும்போது எந்த இடத்துல இந்த தீம்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இப்போ போயம் லைன்ஸை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூ once a belle in Shreveport with henna-colored hair, skin like a peach bud, still have your dresses copied from that time, and lay a chopping prelude called by Horot. Delicious recollections float like perfume through the memory. இந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஆஃப் போயம் எதை சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய ஸ்பீக்கர் டாட்டர் இன் லா வந்து அவங்க மதர் இன் லாவை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. யூ அப்படிங்கிறது வந்து நம்ம மதர் இன் லாவை குறிக்கும். ஸோ இந்த மதர் இன் லா வந்து அவங்க எங்கே இருக்கும்போது ஸ்ரீவிபோர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல பேல் அப்படின்னா ஒரு முக்கியமான ஆளுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஈவெண்ட்டில் இவங்க கொஞ்சம் முக்கியமான ஆள், அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு கூட்டத்தில் 100 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா இவங்க தனியாக தெரிவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து பேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை பற்றி இன்னும் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்க மாமியார் வந்து அதான் மதர் இன் லா வந்து ஹென்னா கலர்டு ஹேரில் இருப்பாங்களா, லைக் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் ரெட் இருக்குல்ல, ஸோ அந்த கலர் ஹேரில் இருப்பாங்களாம். அவங்க ஸ்கின் வந்து பீச் பட் மாதிரி இருக்குமா, லைக் வந்து நல்ல ஒயிட்டாக இருப்பாங்க. அடுத்தது வந்து சாப்பின் அப்படின்னு ஒருத்தரை சொல்லியிருக்காங்கல்ல, இவங்க வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டை சேர்ந்த ஒரு பியானிஸ்ட். இவரோட ஒர்க் தான் வந்து டெலிஷியஸ் ரீகலெக்ஷன் தட் ஃப்ளோட் லைக் பெர்ஃப்யூம் த்ரூ தி மெமரி அப்படிங்கிற ஒர்க். இந்த ஒர்க்கை வந்து எடிட் பண்ணி கொடுத்தவர் தான் கார்ட்டோ. இந்த சாங் அவங்க மதர் இன் லாக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இதை கேட்டுட்டு இருப்பாங்க. Your mind now moldering like wedding cake, heavy with useless experience, rich with suspicion, rumor, fantasy, crumbling to pieces under the knife edge of merry fact, in the prime of your life. ஃபர்ஸ்ட்ல என்ன பாருங்களேன், உங்கள் மூளை வந்து இப்போ மோல்டிங் ஆகிட்டு இருக்கு. மோல்டிங் அப்படின்னா ஸ்லோலி டிகேயிங், அதாவது உங்கள் மூளை இப்போ வந்து மழுங்கிக்கிட்டு இருக்கு, ஒரு வெட்டிங் கேக் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மூளை வந்து இப்போ எதால் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா ரூமர்ஸ், ஃபேண்டசி கதைகள், இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸான விஷயங்களை வச்சு அவங்க மூளை அப்படியே ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது ஒரு வெட்டிங் கேக்கில் கத்தி பட்ட உடனே அது எவ்வளோ அழகாக கட் ஆகிட்டு க்ரம்ப்ளிங்காக, அதாவது கொஞ்சம் பிரிஞ்சு வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான ஃபேக்ட்ஸை நான் சொல்லும்போது ஒரு வெட்டிங் கேக்கில் கத்தி பட்டா அந்த
கேக் வந்து எப்படி துண்டாக வருமோ அந்த மாதிரி உங்கள் பிரெயின் வீக்காக இருக்குது, இந்த உண்மையான ஃபேக்ட் சொல்லும் போது அதை உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. Nervy, lowering, your daughter wipes the teaspoon, throws another way, bagging the coffee pot into the sink. She hears the angel chittering and looks out past the racked gardens to the soapy sky. Only a week since they said, have no patience. நர்வி அப்படின்னா வந்து ஆன்சைட்டி, ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கிறது. லோவரிங் அப்படின்னா கோவம், இவங்களுக்கு பயமும் இருக்குது கோவமும் இருக்குது, ரெண்டும் சேர்ந்த ஒரு குழப்பமான சுச்சுவேஷனில் இருக்காங்க. யோர் டாட்டர் அப்படின்னா இவங்களே அவங்க ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து அவங்க கிச்சனில் நின்றுக்கிட்டு அங்கே இருக்கிற ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட மதர்-இன்-லா வந்து அவங்க யங் ஏஜில் எப்படி இருந்தாங்க, இப்போ அவங்க ஏஜில் இருக்க அவங்க டாட்டர்-இன்-லா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க வந்து காஃபி பாட்டை கழுவிட்டு இருக்காங்க, சிங்கில் நின்றுட்டு காஃபி பாட்டை கழுவிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ளே இருக்க ஏஞ்சல் என்ன சொல்லுதுன்னா, பேஷன்ஸை விட்டுடு, இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லுது. இவங்க வந்து அந்த முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கார்டனுக்கு வந்து வெளியில் இருக்க அந்த அழகான ஸ்கையை பார்க்குறாங்க. பட் இவங்க அதை அழகுன்னு சொல்ல சோபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோபி அப்படின்னா மெஸ்ஸி, லேக் ஆஃப் கேர் அப்படின்னு அர்த்தம். இவங்க அதை அவங்கள பற்றியே சொல்கிற மாதிரி, லைக் அவங்கள பற்றி கேட்க யாருமே இல்லை, ரொம்ப கஷ்டமாக வாழ்க்கை வந்து ஒரு மெஸ்ஸியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்கை மூலமாக இவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏஞ்சல் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நீ விட்டுடு, உன் பேஷன்ஸை விட்டுடு அப்படின்னு சொல்லி கரெக்டாக 1 வீக் ஆகுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. The next time it was, be insatiable, then save yourself. Others you can't save. Sometimes she lets the tap stream straddle her arms, a match burned to her thumbnail, or held her hands above the kettle's snout. Right in the only steam, they are probably angels, since nothing hurts her anymore except each morning's grit blowing into her eyes. இந்த ஸ்டான்ஸா எதை பற்றி சொல்லுதுன்னா, அந்த ஏஞ்சல் வந்து இவங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கு. பி இன்சாட்டியபிள் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகாத, இருக்கிறது போதும்னு நீ நினைக்காத, உன்னை நீ தான் காப்பாற்றிக்கணும், உன்னால் மற்றவங்கள காப்பாற்ற முடியாது, இப்படிலாம் அந்த ஏஞ்சல் சொல்லுது. சில நேரங்களில் நம்ம ஸ்பீக்கர், அதாவது டாக்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, டேப்பை திறந்துட்டு அந்த டேப்பில் ஹாட் வாட்டர் வரும், அவங்க விரல அந்த ஹாட் வாட்டருக்குள்ளே விட்டு காயப்படுத்திப்பாங்க. தீக்குச்சியை கொளுத்திட்டு அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த கை கிட்ட வர வரைக்கும் அதை எரிய விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது கெட்டல் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அவங்க ஸ்ட்ரீம் பண்ணும்போது அதில் போய் அந்த மேலே ஆவி வரும்ல, திறந்தா தண்ணி சூடாகி கொதிக்கும் போது அந்த ஆவியில் போய் அவங்க விரலை விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இது எல்லாமே அவங்கள செய்ய சொல்கிறது அந்த ஏஞ்சல், அந்த மாதிரி தான் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஞ்சல் தான் செய்ய சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க வந்து அந்த வலிகளுக்கு எதிராக இம்யூன் சிஸ்டம் இவங்களுக்கு வந்துடுச்சு, இவங்களுக்கு வந்து இப்போ வலியே தெரியாது. இது எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வலிகள், அதாவது சுடு தண்ணியில் கையை விட்டு வெந்து போகிறது, தீக்குச்சியை கொளுத்து வச்சுக்கிட்டு கை கிட்ட வர வரைக்கும் நிற்கிறது, இது எல்லாத்தையுமே அவங்க எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அனுப்பிக்கிற ப்ரெஷரோட. இந்த மாதிரி சுடு தண்ணியில் கையை விட்டுறது, இந்த தீக்குச்சியை கொளுத்தி வச்சுக்கிட்டு கை கிட்ட வந்தாலும் அந்த சூடு தெரியாமல் இருக்கிறது, இது எல்லாமே அந்த வீட்டில் இருக்க வலியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. ஸோ அந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரிட் அப்படிங்கிறது வந்து தூசி இருக்குல்ல, ஸோ அதை தான் கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. they are probably angels. ஸோ இதுதான் வந்து அந்த ஏஞ்சல் பண்ண வைக்குதுன்னு சொல்லலை, இதுதான் அதை ரெப்ரசன்ட் பண்ணுற லைன். சின்ஸ் நத்திங் ஹர்ட்ஸ், அவரை எதாலையுமே ஹர்ட் பண்ண முடியாது, அந்த டாக்டர்-இன்-லாவை எதாலையுமே ஹர்ட் பண்ண முடியாது, எக்ஸப்ட் ஈச் மார்னிங் இட்ஸ் ப்ளோயிங் இன்டு ஹர் ஐஸ். அந்த தூசி வந்து அவள் கண்ணில் படுது இல்லையா, அந்த எரிச்சல் மட்டும்தான் அவளுக்கு தெரியுமே தவிர்த்துட்டு மற்றபடி எந்த வலிகளுமே அவளுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். A thinking woman sleeps with monsters. The beak that grips her, she becomes. A nature that sprouts littered, still commodious. Steamer trunk of tempura and moors. It's stuffed with all. In the mid-youth orange flowers, the female builds the terrible breasts of Boudica beneath flat fox's head and orchards. Two handsome women gripped in argument, each proud, acute, subtle. I heard scream across the cute glasses and majolica. Like furies cornered from their prey,
The augment ad feminine all the old knives that have rusted in my back. I drive in yours. Mass a mere build mass your. Thinking woman sleeps with monsters அப்படின்னா இந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட ஹஸ்பண்ட், அதாவது அவங்க மதர் இன் லாவோட சன். அவரை தான் அந்த மான்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு சுய அறிவு உள்ள ஒரு உமன், பட் இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரோட தூங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது அப்படின்றாங்க. லைக் அவர் வந்து ஒரு ஃபெமினிசமை எதிர்க்கிற ஆள், பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்கக்கூடாது, ஆண்களுக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிற ஆள், அந்த மாதிரி இதில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவலாக இவங்க வாழ்ந்த காலகட்டம் அப்படிங்கிறது 1921. ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா பெண்ணோட எண்ணமும் அப்படி தான் இருந்தது. ஸோ அதை தான் இவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன்ஸ் வந்து ஒரு கதையை பற்றி சொல்லுது. ஒரு கிரீக் மெத்தாலஜி ஸ்டோரி இருக்கு. இல்லை, யூஸ் அப்படின்றவர் ஒரு கிரீக் கடவுள். அவருக்கு வந்து ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சப்படும். அந்த பொண்ணு வந்து ஒரு ஹியூமன். அந்த பொண்ணோட இவர் இன்டிமேட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வானோட ஃபார்ம் எடுத்துட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணுவார். அந்த மாதிரி தான் வந்து இந்த ஆட்களும் லைக் அந்த காலகட்டத்தில் இருந்து அவங்களோட ஹஸ்பண்டை பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்ணோட வாழ்க்கை வந்து இந்த ஆரஞ்சு கலரில் இருக்க பூ மாதிரி, அது வந்து விட்ராகிட்டே போகும், நாளாக வாடிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீமேல் பில்ஸ் அப்படிங்கிறது இந்த மென்ஸ்ட்ரல் பில்ஸ் இல்லைன்னா பர்த் கண்ட்ரோல் பில்ஸ், அதை வந்து குறிக்கும். இந்த போரிகா அப்படின்றவங்க வந்து யார் அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் குவீன். இவங்க வந்து ரோமன் எம்பையரை எதிர்த்து போர் செஞ்சுருக்காங்க. இந்த உமனை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபீமேல் பவராக வந்து இவங்களை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இந்த போயத்தில் அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக தான் இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த பேராகிராஃபில் ஒரு 2 உமனுக்கு நடுவில் நடக்கிற சண்டையை பற்றி சொல்கிறாங்க. இந்த டாக்டரின்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது 2 ஹேண்ட்ஸமான உமன், ரொம்ப அழகான உமன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க சண்டை போடுறது எப்படி இருக்குன்னா 2 ஃபியூரியஸான மித்திக்கல் கேரக்டர்ஸ் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கு. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு ரொம்ப பர்சனலாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அந்த வார்த்தை வந்து லாட்டினில் வந்து ரொம்ப ஃபியூரியஸாக சண்டை போடுறவங்கள பற்றி குறிக்கிறதுக்காக அந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேர்டு யூஸ் பண்ணி அவங்க 2 பேரும் ரொம்ப ஃபியூரியஸாக சண்டை போட்டிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா 2 மிருகங்கள் வந்து அதோட இறைய வேட்டையாடும் போது இது எனக்கு தான் சண்டை போட்டுக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டான்ஸா, knowing themselves too well in one another, their gifts no pure fruitian, but a thorn, the prick-field sharp against a hint of crown, reading while waiting for the iron to heat, writing, my life had no stood a loaded gun in the hammerest pantry while the jellies boil and scum, or more often iron-eyed, purposed as a bird, dusting everything on what not every day of life. ஸோ இந்த ஸ்டான்ஸாக என்ன சொல்லுதுன்னா, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கும் அவங்க 2 பேரும் நல்லா தெரியும். அவங்க என்னதான் கிஃப்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டாலுமே அவங்களுக்குள்ள அந்த பியோர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இல்லை, ஒரு சிஸ்டர் பாண்டு அங்கே இல்லை, அதில் வெறும் த்ரான்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க லைஃப் ஸ்டைலை பற்றி சொல்கிறாங்க. அவங்க வந்து ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க லைஃப் வந்து ஃபுல்லி லோடடாக, லைக் காலையில் எழுந்தால் இது செய்யணும், அதை செய்யணும், துணி தைக்கணும், சாமான் தைக்கணும், இந்த மாதிரி அவங்க லைஃப் வந்து ஃபுல்லி பேக்டாகவே இருக்குது. அவங்களுக்குன்னு டைம் இல்லை. ஸோ ஒரு வேலையை செய்யும் போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க வேலையும் செஞ்சுருப்பாங்க. பேண்ட்ரியில் நிற்கிறது, ஜெல்லிஸ் பாயில் ஆகிறது, சாப்பாடு சமைக்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. லைக் ஜெல்லிஸை வந்து அவங்க பாயில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க லைஃப் வந்து ஃபுல்லி பேக்டாக ஒரு பேர்ட் மாதிரி இருக்குது. ஒரு பேர்ட் என்ன பண்ணும், காலையில் எழுந்துக்கும், இற தேடி போகும், நைட் ஆனால் வீட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க லைஃப் வந்து ஒரு ஃபுல்லி பேக்டாக இருக்குது. எவ்ரிடே வந்து அவங்க வீட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் டஸ்டிங் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Dulcie ridens, Dulcie Logans, she saves her legs until they can like petrified a mammoth tusk. When to her lute Corina sings neither words nor music or her own, only the long hair dipping over the cheeks, only the songs of the silk against her knees, and these adjusted in reflections of an eye. In the first ரெண்டு வேர்டு இருக்க Dulcie ridens, Dulcie Logans, இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா ஸ்வீட்டாக பேசுறது, ஸ்வீட்டாக சிரிக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். இங்கே ஷீ அப்படிங்கிறது மதர் இன் லாவை குறிக்கிது. அவங்க மதர் இன் லா அவங்க கால்களில் இருக்க முடிய எப்பவுமே ஷேப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ரொம்ப அழகாக தெரிகிற வரைக்கும் ஷேப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது இவங்க எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா மேமத்தோட டஸ்கோட கம்பேர் பண்ணுறாங்க. இந்த டஸ்க் அப்படின்னா அந்த கொம்பு பார்த்துருக்கீங்கல்ல, யானையோட கொம்பு எவ்வளோ வெள்ளையாக இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி அவங்க கால்கள் மாறுற வரைக்கும் அந்த முடிகள்லாம் போகணும்னு சொல்லிட்டு அதை நல்லா ஷேப் பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட் வந்து அவங்க கொரினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை மென்ஷன் பண்றாங்க. இவங்க அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு சிங்கர். இவங்க வந்து அவங்க கிட்ட இருக்க ஓல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு மியூசிக் பண்ணுவாங்க. ஆனா இந்த மியூசிக்கும் சரி அந்த சாங்கும் சரி இவங்களோடது கிடையாது. இவங்களை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த அழகுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த முடிய விலைக்கு பாடுறது, அவங்களோட அழகு, இதுல மெஸ்மரைஸ் ஆயிட்டே நிறைய பேர் அந்த பாட்டை கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த காலத்துல பெண்களை வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன்ஸ் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் பேராகிராஃப். Poised, trembling and unsatisfied before an unlocked door, the cage of cages tells us, "You bird, you tragically machine, is this fatal and you more pinned down by love? For you, the only natural action, are you etched more kin to burst the secrets of the wallet? Has nature shown her household books to you that her sons never saw?" இந்த லைன்ஸ் வந்து டாட்டர் இன் லா பற்றி சொல்லுது. அவங்க வந்து நர்வஸாக ஒரு டிஸாட்டிஸ்ஃபைடாக நின்றுட்டு இருக்காங்க. ஒரு கூண்டில் இருக்க பறவை மாதிரி இருக்காங்க. லைக் அ பேர்ட் ஆர் அ மிஷின் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து வலியை வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. லைக் தீக்குச்சியை வந்து பற்ற வச்சு கைக்கிட்ட வர வரைக்கும் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து பெயினுக்கு அகேன்ஸ்டாக இம்யூன் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனில் இருக்க, இதுக்கு எல்லாமே காரணம் லவ். நீ வந்து லவ்வால் ட்ராப் ஆயிருக்க. இந்த புக்ஸ் தான் உன்னுடைய சாவி அன்லாக் பண்ணுறதுக்கு இந்த கேஜா. ஸோ இந்த புக்ஸ் வந்து எந்த மாதிரினா இது வரைக்கும் ஆண்கள் படிக்காத புக்ஸ். இது வந்து எதுனா ஃபெமினிசத்தை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர். To have in this uncertain world some stay which cannot be undermined is of the utmost consequence. Thus wrote a woman partly brave and partly good, who fought with what she partly understood. Few men about her would or could do more, and she was labeled harpy, trief and oar. இது ஃபுல்லாகவே ஃபெமினிஸ்டிக்கான லைன்ஸ் தான். டு ஹாவ் இன் திஸ் அன்சர்டெயின் வேர்ல்ட். இந்த உலகம் வந்து ஒரு நிர்ணயம் இல்லாதது, ஒரு அன்சர்டெயின். ஸோ இந்த உலகத்தில் அவங்களுக்கு வந்து பார்ட்லி பிரேவ் அப்படின்னா கொஞ்சம் பிரேவாக இருக்காங்க, கொஞ்சம் வந்து நல்லவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கு. அந்த கொஞ்சத்தை வச்சு அவங்க வந்து ஃபெமினிஸ்டிக்காக போராடுறாங்க, விமன்ஸ்க்கு வந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபியூ மென்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களால் இது முடியும், இது முடியும், இது முடியாது, இது முடியாதுன்னு அவங்களே லேபிள் பண்ணிடுறாங்க. எந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு லேபிள் பண்ணுறாங்க பாருங்கள். ஹார்பி, ட்ரீவ் அண்ட் ஓர். இந்த வேர்ட்கான மீனிங்லாம் போடுறேன், ஓகேவா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்காங்க. ஏன்னா இந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸ்லாம் சொல்கிற மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட் ஆன்சர். You all die at 15, said Detroit, and turn part legend, part conversion. Still eyes inaccurately dream behind closed windows, blackening with steam, delicious, all that we might have been, all that we were, fire, tears, sweat, taste, matriot, ambition, stares like the memory of refused adultery, the drain and flagging bosoms of our middle years. ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உமன்ஸ் எல்லாருமே வந்து 15 வயசுல இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிகரேட்டிவாக வந்து சொல்லியிருக்காரு. அந்த லைன்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்ட்லி மித் அண்ட் இன்னொரு பார்ட்லி வந்து கன்வர்ஷனல், லைக் ஒரு ஃபிகரேட்டிவாக சொன்ன விஷயம்தான். அண்ட் உமன்ஸ் வந்து அதையும் தாண்டின ஒரு சூப்பர் கிரியேச்சர்ஸ். உமன்ஸ்க்கும் வந்து பேஷன்ஸ் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், கிளவர்னஸ், குட் டேஸ்ட். ஆனால் அவங்க எல்லாத்தையுமே அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே. ஏன்னா அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், பசங்களை பார்த்துக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பாங்க. மிடில் ஏஜ் ஃபுல்லாகவே வந்து குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சுற்றிட்டு இருக்க ஒரு கிரியேச்சர் தான் வந்து ஃபீமேல். அவங்க வந்து ரெஃப்யூஸ் அடல்ட்ரி அப்படின்னா அந்த மிடில் ஏஜ் அவங்க வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்குமே வேண்டாம், இது செஞ்சால் நம்ம வீட்டுக்கு நல்லது, நமக்கு வேணுங்கிறதுக்காக இது செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு உமன்ஸ் வந்து அவங்களே அவங்க ட்ரீம்ஸ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆன்சர். நாட் that it done well, but that is done at all. Yes, think of the odds or shrug them off forever. This luxury of the precocious child, time's precious chronic inveiled. Would we, darling, resign it if we could? Our blight has been ours since cure. Merry talent was enough for us, litter in fragments in rough drafts.
இந்த நாட் தட் இஸ் டன் வெல் அப்படிங்கிறது வந்து சாமுவேல் ஜான்சனோடைய ஒரு போயத்துலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் எதுவுமே முடியல, இன்னும் எதுவுமே கரெக்டாக நடக்கலை, இங்கே நிறைய ஆட்ஸ் இருக்குது, நம்ம அந்த ஆட்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து காட் கிஃப்டடான சைல்டு, நம்மக்கிட்ட டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த டேலண்ட்ஸை வச்சு நம்ம எப்படி பிரைட்டாக ஷைன் ஆகணுன்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வி டார்லிங்ஸ் அப்படிங்கிறது ஃபீமேல்ஸ் தான் வந்து குறிக்குது, லைக் ஹோல் கம்யூனிட்டி. நெக்ஸ்ட் ஆன்சர், sigh no more ladies, time is male, and in his cups drinks to the fair. Bemused by gallantry, we hear our mediocrities overpriced. Indolence, red as abnegations, salentian thoughts, styled intuitions, every lapse forgiven, a crime only to cast too bold a shadow. சைன் நோ மோர் லேடிஸ் அப்படிங்கிறது வந்து ஷேக்ஸ்பியர் இருக்கார்ல, அது அவரோட லைன்ஸ். அதுக்கடுத்தது டைம் இஸ் மேல், அது இந்த அடுத்த 2 லைன், டைம் இஸ் மேல் அண்ட் ஹிஸ் கப் ஸ்ட்ரிங்ஸ் டு தி ஃபேர் அப்படிங்கிறது வந்து டைமை ஒரு ஆணோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த ஆண் எப்படிப்பட்ட ஆண்னா வந்து ஒரு நல்ல ட்ரிங்க் பண்ணக்கூடிய ஆண். ஸோ அதை டைமோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. டைம் வந்து ஒரு நல்லா குடிக்கிற ஆண் மாதிரியும், அந்த ஆண் வந்து லைக் பெண்களை வந்து டாஸ் பண்ணி தூக்கி போடுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது அந்த சொசைட்டியோட மென்டாலிட்டியை குறிக்குது. ஏன்னா அந்த டைமில் பெண்களை வந்து அந்த சொசைட்டியில் இருக்கவங்க எப்படி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த லைன் குறிக்குது. நெக்ஸ்ட், bemused by gallantry, we hear our mediocrities overpriced. ஸோ இந்த சொசைட்டி வந்து எப்போவுமே உமன்ஸை ஓவர் ப்ரைஸ் தான் பண்ணும் ஃபார் தேர் குவாலிட்டிஸ். லைக் பெண்கள் அப்படின்னா ரொம்ப அடக்கமானவங்க, மென்மையானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களால் அப்படியும் இருக்க முடியும், அட் த சேம் டைம் அவங்களால ஒர்க் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண முடியும், ஒர்க்கையும் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண முடியும். கேலண்ட்ரி அப்படின்னா a polite gesture done by the male to the female. அதாவது இப்போ நான் சொன்னேன்ல, பெண்கள் அப்படின்னா ஸ்டீரியோடைப் பண்ணுறது, பெண்கள் அப்படின்னா மென்மையானவங்க, வீட்டில் தான் இருக்கணும், வேலை தான் செய்யணும், வீட்டு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டீரியோடைப் பண்ணி அவங்கள ப்ரைஸ் பண்ணுறது, பெண்கள் வந்து ரொம்ப நல்லவங்க, சாஃப்டானவங்க அப்படின்னு சொல்கிற இந்த எல்லா ப்ரைஸிங்குமே வந்து இந்த கேலண்ட்ரி வார்த்தைக்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட், insolence that has abnegation, started thoughts, stealth intuition, every lapse forgiven, a crime's only to cast too bold a shadow or smash the more straight off. ஸோ இன்சோலன்ஸ் அப்படிங்கிறது வந்து லேசினஸை குறிக்கும், அண்ட் அபிக்னேஷன்ஸ் அப்படிங்கிறது சாக்ரிஃபைஸை குறிக்கும். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, லேசினஸை வந்து சாக்ரிஃபைஸாகவும், ஸ்லாட்டட் தாட்ஸை வந்து இன்ட்யூஷனாக, அதாவது கேர்லெஸ் தாட்ஸை வந்து இன்ட்யூஷனாகவும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், நம்மளோட மிஸ்டேக்ஸ் எல்லாமே ஃபர்கிவன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. லைக் உமன்ஸ் வந்து எதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணாங்கன்னா அப்படின்னா லேசினஸாக இருந்தால் அதை வந்து ஃபர்கிவ் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுவே வந்து லைக் பெண்கள் வந்து வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நான் வேலைக்கு போகணும்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களே கிரிட்டிசைஸ் பண்ணி நீ பண்ணுறது தப்புன்னு அவங்களே அவங்கள உணர வைப்பாங்க. லைக் ஐயோ நம்ம தப்பு தான் பண்ணிட்டோமோன்னு நினைக்கிற அளவுக்கு இந்த சொசைட்டி வந்து அவங்கள மாற்றிடும். ஃபார் that solitary confinement, tear gas attrition, shelling, few applicants for that honor. நம்ம இந்த சொசைட்டியோட நார்ம்ஸ், லைக் பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாதுன்ற நார்ம்ஸை உடைச்சோம் அப்படின்னா அது ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் மாதிரியும், அதுக்கு வந்து இந்த ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரியும் போர்ட்ரேட் பண்ணி இதில் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, she is long about her coming, who must be more merciless to herself than history. Her mind full to the wind, I see her long restless and glancing through the current, taking the light upon her, at least as beautiful as any boat or helicopter, poised, still coming, a fine bells making the heavens. But her cargo no promise then, delivered palpable hours. ஃபர்ஸ்ட் லைன், வெல் ஷீ இஸ் லாங் அபவுட் ஹர் கம்மிங் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதில் குறிப்பிட்டிருக்க பர்சன் வந்து ரொம்ப நாளாக இந்த ஒரு நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மைண்ட் ஃபுல் டு டு வின். ஸோ இந்த விண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனை குறிக்கிறது. ஸோ அந்த லேடியோடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் இப்போது அந்த சேலஞ்சுக்குள்ளே போயிடுச்சு. ஒரு காற்று எப்படி மெதுவாக அடிக்குமோ அதே மாதிரி அந்த சேலஞ்சை தாண்டி அவங்க மெதுவாக போய்கிட்டு இருக்காங்க. கடைசியாக வர ஹர் ஃபைன் பிளேட்ஸ் மேக்கிங் தி ஹேர் வின்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த வில் பவர் அண்ட் அந்த முன்னேறி போகணுங்கிற உத்வேகம் வந்து அந்த காத்தையும் கிழிச்சுக்கிட்டு, லைக் அந்த சேலஞ்சையே அவங்க கிழிச்சுக்கிட்டு வெற்றி பெறுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டெலிவர்டு அப்படிங்கிறது வந்து லைக் அவங்க கோலை அவங்க ரீச் பண்ணிட்டாங்கங்கிறத குறிக்குது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போயம்.
நான் அந்த தீம்ஸை கடைசி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த போயம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த போயம் ஏதோ ஒரு மருமக அவங்க மாமியாரை பற்றி சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து மதர் இன்லா அண்ட் டாட்டர் இன்லா ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமினிஸ்டிக் வேல முடிச்சிருப்பாங்க. அதுதான் ஃபெமினிஸ்ட் லிபரேஷன், பெண்களுக்கு சம உரிமை வேண்டும், அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கணும், அவங்க பிடிச்சதை செய்யணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பேட்ரியார்க்கல் ஆப்ரேஷன் அப்படின்னா பெண்கள்னா வந்து இப்படி தான் இருக்கணும், அவங்க ஆல்ரெடி வகுத்து வச்சுருப்பாங்க பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, லைக் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம பேட்ரியார்க்கல் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபீமேல் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களே வந்து எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஜெண்டர் கேப் போயம் ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த மதர் இன் லாக்கும் டாட்டர் இன் லாக்கும் அந்த ஜெண்டர் கேப் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த மருமகள் வந்து ஃபேக்ட்ஸை பார்க்குறாங்க, ஆனால் அவங்க மாமியாரோட மைண்டு ஃபுல்லாக வந்து காசிப்ஸ் தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த போயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.